வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில ஒரு சர்வதிகாரி பத்தி தான் பார்க்க போறோம். ஹிட்லர் இந்த பேரை இந்த உலகம் இன்றைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஹிட்லரை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஹிட்லர் இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் பல ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்கள் வெளிவந்திருக்கு. டிஎன்ஏ டெஸ்டா எப்படி எடுத்தாங்க? இப்படியான கேள்விகள் உங்கள்கிட்ட கண்டிப்பா வரும். ஹிட்லர் தற்கொலை செய்கின்ற போது அவருடைய இரத்தம் படிந்த ஒரு துணி, அந்த துணியை ஒரு இராணுவ வீரர் பாதுகாப்பாக ஒரு நினைவு சின்னமாக பாதுகாத்திருக்கின்றார். அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூடத்தில் வைக்கப்பட்டது. அந்த துணியில் கிடைக்கப்பட்ட இரத்த மாதிரிகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருந்தாங்க. அந்த இரத்த மாதிரிகளில் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் இப்ப பல ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை கொடுத்திருக்கு. அரசியல்லையே முழு ஈடுபாடு கொண்டுதான் ஹிட்லர் இருந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில இவருக்கு பல நோய்கள் இருந்ததாக இப்ப கருதப்படுது. அதுல மிக முக்கியமா இவருக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில இவருக்கு வம்ச விருத்தி செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இந்த டிஎன்ஏ மூலம் கிடைத்திருக்கிறது. அதற்கான நோய்கள் இவருக்கு இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏ மூலம் இவருக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதும் நிரூபணம் ஆகியிருக்கு. எப்படி இந்த துணியில இருந்த பிளட் சாம்பிள் அவரோடது தான் என்று உறுதிப்படுத்தினாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். ஹிட்லரினுடைய ஆண்வழி சொந்தக்காரங்க ஒருத்தங்க மூலமாக அவருடைய பிளட் சாம்பிளையும் இந்த பிளட் சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணதுல அது ஹிட்லரோடதுன்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க விஞ்ஞானிகள். அதனை அடுத்து தான் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி விஞ்ஞானிகள் இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. ஹிட்லரை பத்தி பல தகவல்கள் வெளியில வந்துச்சு. அதாவது அவர் ஜூதர்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற மாதிரியான பல தகவல்கள் இருந்து கொண்டிருந்தது. அடுத்து இப்ப இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஹிட்லருக்கும் ஜூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதோட ஹிட்லருக்கு வம்ச விருத்தி செய்யக்கூடிய தன்மை இருந்ததில்லை என்பதும் இப்ப நிரூபணம் ஆகியிருக்கு.